மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வி இல்ல, எனக்கு நடக்காதது கேள்வி ஆகுது. அப்படி ஒரு கேள்வி ஆகுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு செய்ய போறதில் அவருடைய நன்மை மட்டும், எனக்கான நன்மை மட்டுமல்ல, அவருடைய பெரிய திட்டமே இருக்கிறது. பொழுது பாபிலோனிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற எருசலேமின் பொருட்கள் எல்லாம் உள்ளிருந்து வெளியே வெளியே உன்னை மட்டுமல்ல உன்னுடைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவர் உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய நன்மையும் வெளியே கொண்டு வருவார். சத்துரு அநேகருடைய நன்மையை பூட்டி போட்டிருக்கிறார். நீ எங்க நிக்கிற? சமூகத்தில் தானே நிக்கிற. இவர்கள் இன்னும் அந்த சீட்டை எடுத்துட்டு போறாங்க. இன்னும் சகரியாவே இவ்வளவு வயசாச்சு, இன்னும் போய் தூபம் காட்ட போறியே, உனக்கு சாட்சி என்ன? சகரியாவே இவ்வளவு காலம் தூபம் காட்டினதற்கு உன்னுடைய சாட்சி என்ன? நான் காக்கப்படுகிறேன், நான் காக்கப்படுகிறேன், நான் அவருடைய மந்தையில வைத்து காக்கப்படுகிறேன், என்னுடையவர் என்னை வெளியே கொண்டு வருவார். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே, நீரே என் தேவன். 1வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 63, 64, 65 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 63, 64, 65 வசனங்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினார். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கடந்த நாளிலே இந்த வேத பகுதியை ஆவியானவர் தியானிக்க வைத்தார். தியானிக்க வைக்கும் போதே வார்த்தைகள் உள்ளிருந்து பொங்க ஆரம்பித்துக் கொண்டே இருந்தது. நன்றாய் தெரிந்த வேத பகுதி. ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார், பேச விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். இங்கே பாருங்கள், இந்த சகரியா, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இவர்களுக்கு குழந்தையே கிடையாது. ரொம்ப வயதான காலத்துல கர்த்தர் இவர்களுக்கு குழந்தையை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார், ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலங்கள் மாறினாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நமக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும். இந்த சகரியாவின் வாழ்க்கையில 2 காலத்தை கர்த்தர் வைத்திருப்பதை பார்க்க முடியும். அதாவது வார்த்தை கிடைத்த பிறகு என்ன காலம்னா, மௌனமா இருக்கிற காலம், அவன் பேச வேண்டிய காலம். மௌனமா இருக்க வைக்கிற அவன் நாவின் கட்டுகள். அவன் நாவை கட்டுனது யாரு? கர்த்தர். அப்படி சைலண்ட் ஆக்கிட்டார், அமைதியாக்கிட்டார். அவனால பேச முடியாத போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா 21, 22 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான், சைகை காட்டினான் இருக்கு. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறான். பேசக்கூடாமல் இருந்த போது, அவன் வாழ்க்கை அமைதியான போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவன் வாய் திறந்து பேசின போது ஜனங்களுக்கு என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் பல நேரத்துல வாக்குத்தத்தத்தை வாங்கின பிறகு நம்மளை அப்படியே ஆஃப் பண்ணது போல இருக்கும். நம்மை அமைதியாக்குவார். அதாவது இந்த சகரியாவின் காலத்தை இன்னும் 3 பிரிக்கலாம். நான் சொல்ல வேண்டிய செய்திக்குள்ள போகணும். அதனாலதான் எப்படி பிடிக்கலன்னா, கர்த்தர் அமைதியா இருந்த காலம், கர்த்தர் அவனை அமைதியாக்கின காலம்,
கர்த்தர் அவனை பேச வைத்த காலம். அல்லது சகரியாவை நீங்க பாத்தீங்கன்னா, சகரியாவை குறித்து 6-7 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருந்தும் 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எலிசபெத் மலடியாய் இருந்தாள், அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, 20 வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் நமக்கு தெரிகிறது. என்ன தெளிவாய் தெரிகிறது? நன்மை பெற்றவர்கள் நல்லவர்கள் என்றும், நன்மை பெறாதவர்கள் நல்லவர்கள் அல்ல என்கிற பார்வை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில ஏன் இன்னும் ஒழுங்கா நடக்கல? ஒழுங்கா ஜெபம் பண்ணியிருந்தா நடந்திருக்கும். இவங்களுக்கு எப்படியும் நடந்துட்டு. பைபிள் இந்த பார்வைக்கு எதிரானது. யாருக்கெல்லாம் நன்மை நடந்துச்சோ அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, யாருக்கெல்லாம் நடக்கலையோ அவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க. பொதுவாக இந்த பார்வை தானங்க. ஒரு பிறவி குருடன் குருடனா பிறக்கிறான். இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம் கேட்கிறாங்க. அந்த கேள்வி எவ்வளவு பெரிய ஒரு, இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு அதுல. ஆனா கேட்கிறாங்க இவன் செய்த பாவம். அவன் என்ன பாவம் பண்ணான்? வயிற்றுல இருந்து படமா பார்த்துட்டு இருந்தான். என்ன பாவம் பண்ணாவ? இவன் செய்த பாவமா? அதுவும் கேட்கிறது யாரு? ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்றால் எவ்வளவு ஜெபம் பண்ணி இருப்பார் இதற்காக, எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார் இதற்காக. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு காரியம் தாமதமாகிறது என்றால் அதிலே அவர்களுக்கான நன்மை மட்டுமல்ல, அவருக்கான பெரிய திட்டமும் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது பர்திமேயு என்கிற குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கிறார். இன்னொரு குருடனை ஒரு ஊரே கூட்டிட்டு வராங்க இயேசு கிட்ட பார்வை கொடுக்கிறதுக்கு. இயேசு அந்த பார்வையும் கொடுக்கிறார். ஆனா இன்னொரு பிறவி குருடன் அவன் வழியில உட்கார்ந்து இருக்கிறான். பர்திமேயுக்கு கர்த்தர் எப்படி பார்வையை கொடுத்தார் தெரியுமா? ஆமென், நீ பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான். அந்த கிராமத்திலிருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாங்களா, அவனுக்கு எப்படி பார்வை கொடுக்கிறார் தெரியுமா? கண்ணில் கை வைக்கிறார், உமிழ்ந்து பார்வையை கொடுக்கிறார், சிம்பிளா முடிச்சிட்டார். ஆனா அந்த பிறவி குருடன் ஒருத்தர் இருக்கிற போது, அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இப்படி ஏன் ஆண்டவர் பேச அலோவ் பண்றார்? இதுதான் புரிய மாட்டேங்குது. அவங்க வாய் அடைச்சிருக்கணும்ல ஆண்டவர். இன்னும் பாருங்க, என் பர்திமேயுவை பத்தி ஏன் இப்படி கேட்கல? இன்னொருத்த குருடன் எத்தனை குருடர்களை குணமாக்கினார், ஒரு குருடனையாவது பார்த்து இப்படி கேட்டாங்களா? ஆனா இவனை பார்த்து கேட்கிறாங்க. அதாவது நமக்கு எதிராக கொஸ்டின் வைக்கிறாங்கல்ல, ஏதோ அவங்க லைஃப்ல எல்லாம் நடந்தது போல. ஆனா இந்த இடத்துல தான் ஒரு தேவ பிள்ளை புரியணும், அவங்களுக்கும் நடக்கல எனக்கும் நடக்கல. ஆனா அவங்களுக்கு நடக்காதது கொஸ்டின் இல்ல, எனக்கு நடக்காதது கேள்வியாகுது. ஆமென். மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வி இல்ல, எனக்கு நடக்காதது கேள்வி ஆகுது. அப்படி ஒரு கேள்வி ஆகுதுனாலே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் எனக்கு செய்ய போறதில் அவருடைய நன்மை மட்டும், எனக்கான நன்மை மட்டுமல்ல, அவருடைய பெரிய திட்டமே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு செய்தி இதுதான். மற்றவர்களுக்கு நடக்காதது கேள்வியாகவில்லை. மற்றவர்கள் குருடனாய் பிறந்த போது பரிதாபப்பட்டார்கள். ஒரு ஊரே சேர்ந்து இயேசுட்ட கொண்டு வராங்க. பாவம்பா, இயேசு அவனை கையை பிடிச்சு தனியா கொண்டு போய் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிரச்சனையிலும். ஆனா இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவன் குறித்த வேளை அது நமக்கு தெரியாது. ஆனா நீ செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு. கர்த்தர் என்ன சொன்னார்? யோவான் 10வது அதிகாரத்துல 3 முதல் பாருங்கள்.
வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். 4வது வசனத்தை பாருங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு என்ன அதன் அர்த்தம்? நான் அதை இதோடு சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் வரும், அவருடையவர்களை அடைத்து வைத்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற நாள் வரும். வெளியே கொண்டு வருகிற நாள் வரும். ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு சிறையில அடைக்கப்பட்டிருந்தான். ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது. அவன் தன்னுடையவைகளை வெளியே விட்ட பின்பு வாசலை அதுவரை காக்கிறாராம். அதுவரை வாசல் காக்கப்படுது, வெளியே போயிடாத. யோசேப்பு அடைக்கப்பட்டு, யோசேப்புக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. தன்னுடையவர்களை வெளியே விட்ட பின்பு தீங்கு நாளில் அவர் கூடாரத்தில் மறைத்து கண்மலை மேல் ஒளித்து வைத்து அவர் வெளியே கொண்டு வருவார். அது அவரே கொண்டு வருவார். அந்த கிரெடிட்டை வேற யாரும் எடுக்க விட மாட்டார். தாவீதை சாமுவேல்கிட்ட கொண்டு வந்தது ஈசாய் அல்ல, எலியாப் அல்ல, சாமுவேலும் அல்ல. அந்த கிரெடிட்டை சாமுவேல் கூட எடுக்க விட மாட்டார். ஒரு நாள் வரும், வெளியே கொண்டு வருவார். நீ சிங்கத்து கூட ஃபைட் பண்ணது வெளியே தெரியல, கரடி கூட ஃபைட் பண்ணது வெளியே தெரியல. ஒரு நாள் வரும், அவன் தன்னுடைய ஆடுகளை. எத்தனை பேர் நம்புறீங்க நான் அவருடைய ஆடு? மேய்ப்பனே உம்மந்தை ஆடு நானே, மேய்த்திடும் மேய்ப்பனும் பின்னே செல்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் என்ன அடைச்சி வச்சிருக்கிறார்? சொல்லுங்க. காவல் காக்கிறார். அது காக்கிறார், அடைச்சு வைக்கல. உண்மையில பேர் என்ன தெரியுமா? காக்கிறார். என்னப்பா இன்னும் ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல, நீ ரொம்ப நாளா ஆராய்ச்சிட்டு இருக்கிற. சொல்லுங்க. நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் இப்ப கேட்கறதுக்கு ஜென்யூனா ஆன்சர் பண்ணணும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா? ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா? கர்த்தருக்கு உங்க பெயர் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். கர்த்தர் உங்களை காக்கிறாரா? ஆமென். இவ்வளவும் தெரிஞ்சா போதும், என்ன ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். என்ன வெளியே கொண்டு வருவார். நம்புறவங்க மட்டும், நம்புறவங்க மட்டும் என்ன வெளியே கொண்டு வருவார், என்ன வெளியே கொண்டு வருவார். சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதில்லை. அவன் அப்பம் அவனுக்கு என்ன வெளியே கொண்டு வருவா. ஆமென். தாவீதை எப்படி கொண்டு வர்றார் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ஆடு மேய்க்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஏதோ, அவன் எல்லாருக்கும் இளையவன். அவனை கொண்டு வா. அது ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார், வெளியே கொண்டு வரார். ஒரு டைம் வரும், சகரியாவுக்கு தெரியாது இது நமக்கான வேலை. தாவீதுக்கும் தெரியாது. அப்பா கூட்டு விடுறாங்க, அப்படிதான் சொல்லியிருப்பார். அப்பா கூட்டு விடுறாங்க. யோசேப்புக்கு தெரியாது. யோசேப்பு நினைச்சிருப்பார் அவ்வளவுதான், போர்த்திபாரின் மனைவி பஞ்சாயத்து முடியல, இன்னைக்கு ஜட்ஜ்மெண்டா இருக்கும். ஆமே. நேர வெளியே வந்து நிற்கும் போது பார்வோன் சிங்காசனத்திலிருந்து எழும்புறான். தாவீது வரும்போது சாமுவேல் எழும்புறார். என்னது இதுதான் ஏற்ற வேளையில் அவர் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ளே என்ன வெளியே கொண்டு வருவார். என்ன வெளியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வெளியே கொண்டு வருவார். 4 கண்கள் காண ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி இது கர்த்தராலே ஆயிற்று. வெளியே கொண்டு வருவார்.
நிந்தை சோர்கள் நீக்கிட உம்மிரக்கத்தை நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நீனைத்திரா. கைகளை உயர்த்தி நித்தியரே நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே நித்தி. ஆமே தூளில் இருந்து உயர்த்தீரே ஒரமமசனே அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரா? அல்லேலூயா. பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் ஆமென் எருசலேமை தீ கொளுத்தி எருசலேமில் இருந்த பொன் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். நாட்கள் சென்றது. கோரேசை கர்த்தர் எழுப்பினார். ஆமென். அப்பொழுது பாபிலோனிலே பூட்டி வைக்கப்பட்டிருக்கிற எருசலேமின் பொருட்கள் எல்லாம் உள்ளிருந்து வெளியே உன்னை மட்டுமல்ல உன்னுடைய கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து உன்னை வெளியே கொண்டு வருகிறவர். உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய நன்மையும் வெளியே கொண்டு வருவார். சத்துரு அநேகருடைய நன்மையை பூட்டி போட்டிருக்கிறார். நீ எங்க நிக்கிற? சமூகத்தில் தானே நிக்கிற. இவர்கள் இன்னும் அந்த சீட்டை எடுத்துட்டு போறாங்க. இன்னும் சகரியாவே இவ்வளவு வயசாச்சு, இன்னும் போய் தூபம் காட்ட போறியே, உனக்கு உன்னுடைய சாட்சி என்ன? சகரியாவே இவ்வளவு காலம் தூபம் காட்டினதற்கு உன்னுடைய சாட்சி என்ன? நான் காக்கப்படுகிறேன், நான் அவருடைய மந்தையில வைத்து காக்கப்படுகிறேன். என்னுடையவர் என்னை வெளியே கொண்டு வருவார். ஜீசஸ், இத்தனை காலம் ஆராதிக்கிறாயே, இத்தனை வருடம் கொஞ்சம் கம்மி பண்ணி, இத்தனை வருடம் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லு, உன்னுடைய டெஸ்டிமனி என்ன? உன் சாட்சி என்ன? ஆமென். நான் காக்கப்படுகிறேன். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நம்புறீங்களா? என் மேய்ப்பர் என்னை வெளியே கொண்டு வருவாரா? என்னுடைய மேய்ப்பர் எனக்காய் ஜீவனை தந்து என்னை மீட்டவர். ஹல்லேலூயா. என்னை வெளியே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் உள்ள போறார். ஆல்ரெடி உள்ள புரோகிராம் பரலோகம் செட் பண்ணி வைத்து விட்டது. பரலோகம் செட் பண்ணி வைத்ததனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவன் வர தாமதித்த போது, டிலே கூட, டிலே தாமதம், அவன் வர தாமதித்த போது. மோசே மலைக்கு போனார், வர தாமதிக்கிறான். ரீசன் என்ன? அங்கே அவனுக்கு சில காரியங்கள் கைமாற்றப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில டிலே ஆகுதுனால பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பல காரியங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தெரியாது, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்பொழுது தூதன் வந்து நிற்கிறான். ஆமென். 11வது வசனம், 10வது வசனத்தை பாருங்கள். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். ஜனங்கள் எல்லாம் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க? ஆமென். ஜனங்கள்லாம் கூட்டமா சேர்ந்து என்ன பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க? நீங்க ஆலயத்துல வந்து என்ன ஜெபம் பண்ணுவீங்க? சும்மா ஏதாவது சொல்லுங்க.
எல்லாரும் அவங்க காரியத்துக்காக கூட்டமா நின்று என்கிட்ட என்ன பேச போறீங்க, இன்னைக்கு நீங்க எனக்கு என்ன செய்ய போறீங்க? ஆமென். அந்த அவ்வளோ பேருடைய ஜெபத்துக்கு பதில கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் தெரியுமா? சகரியாவுக்கு கொடுக்கிறார். அதுதான் 13 பயப்படாதே, உன் வேண்டுதல். வெளியே ஒரு கூட்டம் ஜனங்கள், ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கணும்? உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கணும். வெளியே ஒரு கூட்டம் ஜனம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது உள்ள ஒருத்தர் இருக்கிறான் தெரியுமா? உள்ள இருக்கிறான் தெரியுமா? வெளியே 1000 பேர் நிக்கலாம், நீ உள்ள இருக்கிற, நீ அடைக்கப்பட்டிருக்கிற. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ யாருக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது? சகரியா ஜெபத்துக்கு. இப்போ சகரியா மட்டுமா ஜெபம் பண்றாரு? வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இனி அடுத்த வசனத்தை பாருங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்து, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் அநேகர் அந்த அநேகர் யாரு? வெளியே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில சில தாமதத்தை தேவன் அனுமதிப்பது என் ஜெபத்துக்கான பதில் மட்டுமல்ல, அநேகருடைய ஜெபத்துக்கான பதில் என் கையில கொடுக்க போறார். நம்புறவங்க அநேகருடைய ஜெபத்துக்கான பதிலை சகரியாவே, எலிசபெத்தே, உன் கையில கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்புகிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உனக்கு மட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சினா இந்த டிலேக்கு தேவன் அனுமதிச்சிருக்க மாட்டார். உனக்கு சந்தோஷம். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்த யார் சந்தோஷப்படுவாங்க? அந்த வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க அநேகர். எனவேதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 1:58 கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் வந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு பொறாமைப்பட்டார்கள். அப்படி இருக்கா? இல்ல, சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க சமூகத்துல தான் நினைக்கிறேன், இத்தனை வருடம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். உன் வாழ்க்கையில ஒண்ணு டிலே பண்ண வைக்கிறது. ஆமென். அநேகர் கொஞ்சத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. அது உங்க விசுவாச கண்ணுல பாருங்க. அநேகருக்கு சந்தோஷத்தை கர்த்தர் என் கையில கொடுக்க போறா. ஷாலா மகாரா மாதானாரா சந்தானா லகாரா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த அநேகர்ல யாரெல்லாம் உண்டு தெரியுமா? உன்னை நிந்திக்கிறவங்க, உனக்கு தீமை செய்தவங்க, உன்னை அற்பமா பார்த்தவங்க, உன்னை ஒதுக்கி வச்சவங்க. அதனால நீ புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒருத்தர் நிந்திச்சிட்டு இருக்காங்களா? நீ பாரு, போர்த்திபாரின் மனைவிக்கும் ஆகாரம் யோசேப்பு கையில இருந்ததா போகும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், யோவான் என்று பெயரிடுவாயாக. அது மாத்திரமல்ல, உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் கொடியான் தன்
தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் என்றான். எதற்காக இவ்வளவு வாசித்தேன் தெரியுமா? யோவான் லைஃப்ல சகரியாவே, எலிசபெத்து, உங்களுடைய ஒரு பிளானும் கிடையாது. ஆமே, கர்த்தர் டிலே பண்ண வச்சு ஒரு பிளெஸிங்க தர போறார்னா அதுல நம்முடைய ஒரு பிளானுமே கிடையாது. ஒரு 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 அதனால எனக்கு இப்படி ஒரு நன்மை செஞ்சா அதை வச்சு நான் இப்படி பண்ணலாம், இதை இப்படி மாத்தலாம், மாத்திருவார் நம்மள. ஹல்லேலூயா. அவர் ஃபுல் ஏன் டிலே ஆகுது தெரியுமா? உனக்கு பிறப்பான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. மொத்த அவனுடைய யோவானுடைய ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதி முடிக்கிறார். எழுதி முடிக்கும் போது சகரியாவே உனக்கு கொஞ்சம் வயசாச்சு. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவரை ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க, எழுதிட்டே இருக்கிறார், எழுதிட்டே இருக்கிறார். இவ்வளத்தையும் சகரியாவை நீ எழுத தேவையில்லை, நீ எழுத வேண்டியது யோவான். என்னது அர்த்தம்? நமக்கு கொடுக்கப்பட்ட ரேமா இருக்குல்ல, அதுக்குள்ள நம்முடைய மொத்த ஸ்டோரியே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதற்குள்ள நம்முடைய ஃபுல் சரித்திரம் இருக்கிறது. ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லும், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே. இப்ப இத கேட்டதும் சகரியா சொல்றாரு 18வது வசனத்திலே, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளா இருக்கிறாளே என்றான். இந்த வேர்டை கவனிங்க. சகரியா இப்ப எங்க நிக்கிறார்? கரெக்டா சொல்றீங்க, எங்க நிக்கிறார்? ஆனா சகரியா எப்படி தன்னை பார்க்கல தெரியுமா? நான் ஒரு சமூகத்தில் இருக்கிறவன் என்று பார்க்கல. அடுத்த வசனத்துல தூதன் எப்படி தன்னை சொல்லுகிறான் பாருங்கள். ஆமே, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியல் என்பவன். சகரியாவை ஏன் உன்னை இப்படி அடையாளப்படுத்த முடியவில்லை? நீ உண்மை, நீ நல்லவன் தான், நீதிமான் தான், ஆனா ஏன் இப்படி இன்னும் இந்த பார்வை இல்லாதது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு சமூகத்தில் இருக்கிறவன். இந்த பார்வை, இந்த உணர்வு நம்மில் இல்லாத வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் ஆராதிச்சாலும் நமக்குள்ள சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கேப்ரியல் இந்த வார்த்தையை வந்து சொல்றார். அவருக்கு டவுட்டே கிடையாது. இவன் கிழவனானா என்ன, எலிசபெத் கிழவியானா என்ன, நான் தேவ சமூகத்தில் நிற்கிற கேப்ரியல் என்பவன், நான் தேவ சமூகத்தில் இருக்கிற. சகரியாவே, நீ உன்னை எங்க நிறுத்தி இருக்கிறார்? நீ நிக்கிற இடத்துல தான் நான் நிக்கிறேன். ஆனா ஏன் பார்வையை பாரு, நான் தேவ சமூகத்தில் நிற்கிறவன், ஆனா உன்னால் அப்படி பார்க்க முடியவில்லையே. ஏன் இந்த சந்தேகங்கள் வருகிறது? நாம் யார் கீழே இருக்கிறோம்? இஸ்ரவேலுடைய தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அல்லவா இருக்கிறோம்? அவர் பட்சத்தில் அல்லவா இருக்கிறோம்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்ம என்னதான் தேவ சமூகத்தில் இருந்தாலும், தேவ சமூகத்தில் இருந்தல்லவா சகரியாவை மாதிரி சந்தேகங்களை எழுப்பி கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மை அவருடைய சமூகத்தில் வைத்து இன்னும் நாம் நம்மை பார்க்கவில்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்தாலும் சகரியா இன்னும் தன்னை பிராகாரத்தில் இருப்பவனாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறான். மாம்சமாகிய திரையை கிழித்து அவர் சமூகத்தில் நெருங்கி அவருக்கு சமீபமாய் நெருங்கும் ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணின பிறகு நாம் இன்னும் நம்மை தூரமாகவே வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் தேவ சமூகத்தில் இருக்கிறவன், நான் ஏன் கேப்ரியலுக்கு டவுட் வரல? கேப்ரியல் கேட்டிருக்கல, ஆண்டவரே ரெண்டும் அவுட்டு,
ஆமென். பழைய ஏற்பாட்டிலையும் இப்படி வயசானவங்களை சந்தித்தார். யார? புதிய ஏற்பாட்டிலையும் சந்திக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய வல்லமை குறையாது. ஆபிரகாம் காலத்திலும் செய்தார், சகரியா காலத்திலும் செய்தார், இன்னைக்கும் செய்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை இது அநேக ஊழியர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் ஆராதிக்கிறவங்க கவனிக்கிறீங்க. நீங்க உங்களை அவர் சமூகத்தில் வைத்து பார்க்கும் வரைக்கும் சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கும். விசுவாசம், நான் எங்க நிக்கிறேன், என்ன கர்த்தர் எங்க கொண்டு வச்சிருக்கிறார், என்ன கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன எங்க கொண்டு வைத்திருக்கிறார், எப்படி வைத்திருக்கிறார். நான் அவரிடத்தில் இருக்கிறேன், நான் அவர் சமூகத்தில் இருக்கிறேன். எனக்கு அவர் என் மேய்ப்பர். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட, தேவரின் என் கூட. ஆமென். நான் கிழவனாய் இருக்கிறேன். கேப்ரியல் சொல்றாரு, நான் பிரதான தூதர்களில் ஒருவன். அப்படி இல்லை, தேவ சந்நிதியில் நிற்கிற கேப்ரியல் என்பவன். தன்னுடைய பெருமைகள் எல்லாம் கேப்ரியல் எங்கே சொல்லல. நான் தேவ சமூகத்தில் நிற்கிறேன். நான் எங்க இருக்கிறேன், நான் எங்கே இருந்து வார்த்தையை கேட்கிறேன், என்ன கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார். போவாசுடைய வயல் என்று மட்டும்தான் ரூத்துக்கு தெரியும். ஆனால் போவாஸ் வந்து சொல்றார், நீ நிக்கிறது என் வயல் அல்ல, அவருடைய செட்டையின் கீழே. அவருடைய செட் நீ இப்படி பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வரும் தெரியுமா? நிறைவான பலன். அவ வெறும் வயலை பார்த்தா அடுத்த நாள் வந்திருப்பா கதிர் பருக்க. அவ செட்டையின் கீழே பார்த்ததுனாலதான் ராத்திரியே போயிட்டா போவாஸ் பாதத்துல போய் படுக்க. அவன் சொல்லிவிட்டு கேப்ரியல் சொல்லுகிறார், அதனுடைய 20வது வசனம், இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாய் இருப்பாய் என்றான். இப்பதான் யாருக்கு வாய் அடைபடுது தெரியுமா? சகரியாவின் வாய் அடைபடுது. அதாவது வார்த்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரை நம்ம நிறைய பேசுவோம். இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் பேச விட மாட்டார் பாருங்க. ஆமென். 5 மாதம் எலிசபெத்தும் வெளியே வரல, சகரியாவும் பேசல. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு? யாருக்குமே வேர்டு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அநேகருக்கு ஒழிக்க வேண்டி இருக்கும். அநேகருக்கு நிறைய ஃபங்க்ஷன் நம்மளால அட்டன் பண்ண முடியாம ஆகும். இது மௌனம், இந்த அமைதியின் காலம் தேவன் அனுமதிக்கிறது. ஒன்றை புரிந்து கொண்டுகள், எலிசபெத்து வீட்டை விட்டு வெளியே வரல, சகரியா சைலண்ட் ஆயிட்டாரு. ஆனா உள்ள பிள்ளை வளர்ந்துட்டே இருக்கு. நமக்கான நன்மை உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, ஒரு காதும் கேட்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1:25 எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால் 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தான யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். 6ஆம் மாதத்துல. என்ன இந்த 6ஆம் மாதம்னா எதுல இருந்து கணக்கிடப்படுகிறது? எந்த 6ஆம் மாதம்? குழந்தை ஜனிச்ச எந்த 6ஆம் மாதம்? எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம். எலிசபெத்துக்கு 6ஆம் மாதம். பொதுவா 5 மாசம் வரும்போதே பிள்ளைக்கு ஒரு மூமெண்டாவது இருக்கணும். 6ஆம் மாதத்துல மரியாள்கிட்ட போயாச்சு. மரியாள்கிட்ட போய் சொல்லி, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்.
அந்த அம்மாவும் கேட்கிறாங்க இது எப்படி ஆகும். அந்த அம்மா வாய அடைக்கல. ஏன்னா அந்த அம்மா இப்பதான் வந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளு ரொம்ப வருஷமா ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேசுறவங்க வாய அடைப்பார் ஆண்டவர். அந்த அம்மா வீட்டுல இருந்து தான் கேட்கிறாங்க கொஸ்டின். இவர் எங்க இருந்து கேட்கிறாரு? ஆலயத்துல விட்டு அவர் தோல்ல இருந்து கேட்பார் இது எப்படி ஆகும். அந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்தாங்க, அதனால அந்த அம்மா வாய அடைக்கல. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆமென். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை சைலண்ட் ஆக்குறாருன்னா அவர் எதிர்பார்த்த வளர்ச்சி நம்ம கிட்ட இல்லைங்கிற வருத்தம் அவருக்கு இருக்கு. இத்தனை வருஷம் நீ என்கிட்ட ஆராய்ச்சிட்டு இருக்கிற, நீ இப்படி சிம்பிளா சொல்லிட்டியே. நான் கேப்ரியல் சொல்றா பாரு, தேவ சமூகத்தில் நிக்கிறேன் நான். உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன் சகரியாவே? பொதுவாகவே சில நன்மைகள் நம்ம கிட்ட இல்லைன்னா சிலர் நம்மளை கூப்பிட மாட்டாங்க சில காரியத்துக்கு. எனக்கு டீட்டெயிலா சொல்ல முடியாது. சில ஏரியாவில் சிட்டில எல்லாம் அதை பத்தி தெரியாது. ஆனா சில ஏரியாவில எல்லாம் அவங்க வீட்டுல இது இல்லை, அவங்கள கூப்பிடாத, இவங்கள கூப்பிடாத, இப்படி உங்ககிட்ட உள்ள குறைய வைத்து உலகம் ஒதுக்கின போது பாரு, சீட்டு ஓம் பேர்ல போட்டு கொண்ட நான் உள்ள கொண்டு, இவர் தாங்க என் ஆண்டவர். அப்ப நான் உன்னை என் கூட சேர்த்து வச்சு பார்க்கும் போது நீ என்ன உன் கூட சேர்த்து வச்சு பார்த்துக்க மாட்டேங்கிறிய. எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. நிந்தை சோர்கள் நீ கீழ உம்மீரகத்தை ஆமென் நிந்தித்து கைகளை உயர்த்தி நித்தியரே நித்தியரே நிரந்தரமே நீதியா ஆமென் நித்தியரே நீதியால் நிறைந்தவரே தூளில் இருந்து உயர்த்தி துதித்து பாட வைத்தீர். துதித்து ஹல்லேலூயா. இப்பொழுது 6வது மாதத்திலே மரியாள்கிட்ட சொல்றாங்க, உன் இனத்தாளாகிய எலிசபெத் இப்பொழுது 6வது மாதம் அவளுக்கு. இப்பொழுது மரியாள் ஓடி போறாங்க. எலிசபெத் வீட்டுக்கு வெளியே நின்று பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு கத்துறாங்க. எத்தனை பேர் கத்தி இருப்பாங்க. அப்பெல்லாம் கதவை திறக்கல எலிசபெத். ஆமென் ஹல்லேலூயா. அவருடையவர்களை வெளியே கொண்டு வருவா. அவருடையவர்களை வெளியே கொண்டு வருவா. இது ஒரு பக்கம் கன்னிகையான மரியாள், இன்னொரு பக்கம் காலாவதியான, அதாவது எக்ஸ்பைரி டேட்ல முடிஞ்சிருக்கிற எலிசபெத். 2 பேருக்கும் மிராக்கிள் நடக்குது. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க அந்த அம்மா, யாரு? மரியாள். இன்னொரு பக்கம் வயது சென்று முதிர்ந்து. என்ன தேவன் கிரியை செய்யறதற்கு நம்முடைய வயசோ நம்முடைய சைஸோ நம்முடைய பேலனோ ஒரு மேட்டர் கிடையாது. வார்த்தையை வாங்கின வாக்கு தத்துவத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அநேகரை சைலண்ட் ஆக்கிட்டார் ஆண்டவர். பிடிச்சு வச்சிருக்கிறார். அதாவது வார்த்தை சிலரை ரொம்ப பேச விடுவார். அதான் இங்க மரியாதை ரொம்ப பேச விடுறாங்க. சகரியா அப்போ வீட்டுல பார்த்திருப்பாங்க. சகரியா மரியாள் பார்த்தோன்ன சகரியா பெரிய ஆள், அதுவும் ஆசாரியன் எழுப்பி பிரைஸ் தி லார்ட் அந்த என்ன நம்ம எலிசபெத் என்னாச்சு மரியாள் கேட்டிருப்பாங்க. இங்க பாருமா, நீயும் விசுவாசித்த, அவரும் இருக்காரு. இருக்கிறது ஃபுல்லா எங்க? அவரு நான் கிளவேன் அவரு சொன்னது என்னையும் கிளவின்னு சொல்லிட்டு வந்தார். விடுவார் ஆண்டவர்? வாயடைக்க மாட்டார். அவரை கிளவன் என்னையும் கிளவின் ஆண்டவர் நல்லா கொடுத்திருக்கிறார். இங்க நான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? உன்னை மௌனமாக்குவார். புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் உன் நிலைமையை புரிந்த சில நபர்களோடு டிவைன் கனெக்ஷன் தரும்.
டிவைன் கனெக்ஷன் எப்படி கொண்டு வர பாருங்க. அதே கேப்ரியல் மரியாள்கிட்ட போய் நின்னு எலிசபெத் மேட்டர் எதுக்குங்க இங்க சொல்லணும்? உன் இனத்தாளாகிய எலிசபெத். அப்போ இந்த மேட்டர் வெளியே யார்? இனத்தாள், மரியாளுடைய ரிலேட்டிவ். விஷயம் தெரியல, விஷயம் தெரியாம அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேட்டர் யாருக்கு ரிவீல் ஆகுது தெரியுமா? அந்த தரிசனத்தை உள்வாங்குறவங்க. சில டிவைன் கனெக்ஷனை கத்த தருவார். உடனே இல்ல, 5 மாசம் யாருமே அந்த வீட்டு கதவை போய் தட்டல. ஆமென். சிலரை கர்த்தர் தூரப்படுத்துவார், சிலரை கர்த்தர் கொண்டு வருவார். God is in control. இப்ப ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ப்ராபசி நிறைவேறி விட்டது. என்ன ப்ராபசி நிறைவேறிட்டது? உன் மனைவி கர்ப்பவதி ஆவாள். இப்போ அடுத்த ப்ராபசி நிறைவேறணும். அடுத்த தீர்க்க தரிசனம் என்ன? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பாள். தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் நிறைவேற துவங்கும் போது புரிந்து கொள், ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். பாரு, அவர் வரிசையா ஒரு 10 சொல்லிட்டு 2 செஞ்சுட்டு போகிறவர்ல, அடுத்ததை அவர் நிறைவேற்றதுக்கு யாரை கொண்டு வரார் தெரியுமா? ஆமென். ஏன் மரியாளை கொண்டு வந்தார்? ஏன் மரியாளை கொண்டு வந்தார்? ஹோலி ஸ்பிரிட் வரணும். அங்க யார் இருக்கணும் தெரியுமா? ஜீசஸ் இருக்கணும். ஜீசஸ் இருக்கணும். Without Jesus there is no gift. பரலோக கிஃப்ட் சுதந்திரிக்கணும்னா இயேசு அங்க வந்து ஒன்னும் செய்யலனாலும் பரவாயில்ல, அவர் சும்மா உள்ள இருந்தாலே, ஆமென், இன்னொரு வயிற்றில் இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியில துள்ளணும். இயேசு நமக்குள்ள இருக்கிறார், நம்மத்தில் இருக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஷாகமா மாதானா. ஜீசஸ், ஜீசஸ். எனவே சபையே, உள்ள இயேசுவை வச்சுட்டு வெளியே சபிக்காத. உள்ள இயேசுவை வச்சு நீ ஒருத்தர். அதனாலதான் இயேசு சொன்னார், நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்கள என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்க, வாழ்த்துங்க. உள்ள இயேசு இருக்கிறாருங்க. எலிசபெத்தை வாழ்த்துனதும் அந்த வசனத்தை பாருங்க. 39 வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசி. நல்ல கவனிங்க, மரியாளும் இப்ப கன்சீவா இருக்கிறாங்க. அப்ப எப்படிதான் போனோம்? அவங்க மெதுவா தான் போனோம். நம்முடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது தேவ கிருபை. ஏன்னா இப்போ எலிசபெத் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு மூவ்மெண்ட் தேவை. எதை எப்ப செய்யணும்னு அவருக்கு தெரியும். முந்தின நாள் வர மரியாள் பிளான் இல்ல, அதான் திடீரென்று சம்பவிக்கும், சடுதியாய் சம்பவிக்கும், பெட்டன்னு சம்பவிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது எலிசபெத் எங்க இருந்திருப்பாங்க? ஒரு ஓரத்துல அப்படியே வைத்தியம் தடவி. ஒரு மூமெண்ட் இல்லையே. என்னங்க, ஒரு அணக்கம் இல்ல. உள்ள போய் இப்படி தேடி இருப்பா. ஒவ்வொரு என்ன இருக்காங்க எலிசபெத்தை பிரைஸ் தி லார்ட் அப்படி வாழ்த்தினதும் அடுத்த வார்த்தை, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிட்டு எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, ஹalleluya, ஆமென், ஆமென். அடுத்த ப்ராபசி நிறைவேறுது. ஒரு ஆண் குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அதுபோல எலிசபெத் ஒரு குமாரனை பெறுகிறாள். இப்ப பெயர் வைக்கணும். பெயர் வைக்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து 5 மாசம் கதவை அடைச்சிட்டு இருந்தாங்கல்ல, யாராவது வந்தாங்களா? வரல, வரமாட்டாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் வருவாங்க பாருங்க. அவங்க அப்ப வந்தா போதும், இப்ப வந்து பார்க்க வேண்டாம்.
அப்புறம் அவங்களும் வந்து சொல்லுவாங்க வைத்த பார்த்துட்டு. ஆமென். ஹல்லேலூயா. யோபு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார்ல, சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்களா? இல்ல. 4 பேர் வந்ததுக்கு யோபுக்கு போதும் போதும் ஆயிட்டு. நம்ம நினைப்போம் சிலர்லாம் வந்தா எப்படி இருக்கும்னு. வந்தா அதுக்கு அந்த கல்தையரே பரவாயில்ல. ஆமென். சிலர் வராம இருக்கு, சிலர் வரட்டும். எப்ப தெரியுமா? நம்மள ஆண்டவருடைய வைப்பார் தெரியுமா? வந்து பார்த்துட்டு போங்க, வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஆமே. அல்லேலூயா. வாங்க, வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படி வந்தாங்களாம். வரும்போதெல்லாம் மோதிரம் எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. கஷ்டப்படும் போது ஒரு மோதகம் கூட வாங்கிட்டு வரல. ஆனா இப்போ எல்லாம் பாருங்க, எல்லாருக்கும் அப்படிதாங்க. ஆமே. ஆனா இங்கே தாய் சொல்றாங்க அப்படியெல்லாம் அதற்கு யோவான்னு பேரிடணும், அப்படி யோவான்னு பேர் வைக்கணும். உடனே அவர்கள், உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லையே. என் உறவின் முறையாறுல யாரும் கிடையாது. ஆனா இது எங்கிருந்து வந்தது தெரியுமா? பரலோக உறவிலிருந்து இருந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதா இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். நீங்க அப்படியே இதுக்கு முந்தின பகுதியை படிக்கும் போது ஃபர்ஸ்ட் யார் சைகை காட்டுவா தெரியுமா? சகரியா தான் சைகை காட்டுவான். ஜனங்க இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நாளடைவுல இப்ப சகரியாவை பார்த்தாலே ஜனங்க என்ன காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி இருக்கும் ஆண்டவரே? ஆமே. நான் இங்கே ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பலவீனத்தையோ உங்கள் குறையோ எல்லாருக்கும் தெரிய வரும்போது அங்க உங்களுக்கு விடுதலை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா வார்த்தையும் எல்லாரோட பேசுமான்லாம் தெரியாது. ஆனா ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க பல உள்ள நடந்த மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய வருது. இப்போ எல்லாரும் அவனை பார்த்து என்ன காட்டுறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவர் தான் காட்டினார். இப்போ எல்லாரும் அவனை பார்த்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பலகையை கொண்டு வாண்டாங்க. இப்ப வேர்டு எங்க இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு. அந்த வேர்டை அவன் என்ன பண்றான் தெரியுமா? எழுதுறான். இப்படி எழுதிட்டு இப்படி பார்க்கறான். இருதயத்தில் இருக்கிறது பலகையில எழுதியாச்சு. கை எழுதுது. இருதயத்தில் இருக்கிறத கை எழுதுது. கண்ணு பார்க்குது. இப்ப அவனுக்கு ஒரு ஆசை, எனக்கு இதை வாசிக்கணும், எனக்கு இதை படிக்கணும், எனக்கு இதை படிக்கணும். அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வேளை வரும், உன் நாவின் கட்டு அவிழ்க்கப்படும். உடனே அவன் வாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்தில் இருக்கிறது பலகையில் இருந்தது, பலகையில் இருந்தது இப்போ வாயில இருக்கு. ஹல்லேலூயா. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேச ஆரம்பித்தானாம். அவன் ஸ்தோத்தரித்து, அவன் தேவன் ஒருத்தங்களை அமைதியாக்கிட்டு திரும்ப பேச வைக்கும் போது அவங்க பேச துவங்குறதே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்திட்டு தான் பேசுவாங்க. ஆமென். கேப்ரியல் வந்த உடனே இவர் பிரைஸ் லார்ட் சொல்லி இருந்தேன்னா பிரச்சனை அங்க சரித்திரமே வேற. வந்த உடனே நான் கிளவேன், அவ கிளவி. ஆமென். உண்மையிலேயே தேவன் காத்திருக்க வைக்கும் காலம் ரொம்ப. நீங்க நாளைக்கு கர்த்தர் உங்களை பேச வைக்கும் போது எங்க பேசினாலும் நீங்க கர்த்தரை பிரைஸ் பண்ணாம உங்களால பேச முடியாது. அவன் தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். உடனே எல்லாருக்கும் என்ன உண்டாயிட்டு தெரியுமா? பயம் உண்டாயிட்டு. இந்த வர்த்தமானங்கள் அந்த யூதேயாவின் மலை நாடெங்கும் சொல்லிக் கொள்ளப்பட்டது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் மௌனமா இருக்க வைக்கிறார், கர்த்தர் பேச வைப்பார். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? என் வாயில கர்த்தர் எதை விரும்புறாரோ அது மட்டும்தான் என்கிட்ட வெளிப்படும். நம்மளே கேட்டுறோம் ஆண்டவர்கிட்ட, என் வாய்க்கு காவல் வையும். தேவ சமூகத்திலிருந்து நாம பேசுற சில காரியங்கள் ஆண்டவர் பிடிக்கல, சைலண்ட் ஆக்கிட்டார். ஆண்டவரே, என் இருதயத்துல இருக்கு, என் கையும் எழுதுது, என் கண்ணும் பார்க்குது. நான் இதை இப்படி சொல்லி செபிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி எழுதி வாசிங்க. எழுதுங்க, பாருங்க, வாசிங்க. சொல்லுங்க பார்க்கலாம்.
எழுதுங்கள், பாருங்கள், வாசி. சமூகத்தில் இன்னைக்கு நிறைய பேசியிருப்பார். ஆமா, எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட நிறைய பேசுறாங்க? போங்க வீட்டுல போய் ஒரு நோட்டு எழுதுங்க, எடுங்க. நோட்டு இல்லையா, நோட்டு வாங்கிட்டு போங்க, எழுதுங்க, அப்படியே அதை பாருங்க, அதை வாசிங்க. இந்த யோவான் மட்டும்தான் இங்க எழுதுறார், மீது எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. அந்த வேர்டுக்குள்ள கம்ப்ளீட்டா இருக்கு. அவன் தாயின் வயிற்றில் இருந்ததுல இருந்து கடைசி வர நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ரேமாவில் வார்த்தையில நம்முடைய சரித்திரமே இருக்கிறது. எழுதுங்கள், பார்த்து வாசிங்கள். எல்லா கண்களுக்கும் இந்த வர்த்தமானங்கள் சொல்லப்படும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். அந்த பாடலை நம்பிக்கையோடு சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு ஆமென், எனக்காக நினைத்து நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நீங்க நிறைவேற்றுவீங்க. ஆண்டவரே, நீ நல்லவரப்பா, நீ நல்லவர். கைகளை உயர்த்தி நல்லவரேன்னு சொல்லி பாடுவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ரட்சகரேன்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா பாடுவோமா? கைகளை அசைத்து ஹல்லேலூயா. worship him. glory glory glory. தேவனை ஸ்தோத்திரித்து பேச போகிறாய், தேவனை ஸ்தோத்திரித்து பேச போகிறாய், தேவனை ஸ்தோத்திரித்து பேச போகிறாய். எல்லா கண்களும் அதை காண போகிறது, எல்லா இடத்திலும் ஒரு சாட்சி பகரப்பட போகிறது. ஓராமா ஷகா மாமா சந்தன மாமா அந்தனலரே மாமா 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 ரி மாமா கரோ அந்தனலரியா சனரே. முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. Jesus. Amen. Hallelujah. 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 பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பேசினே, நீர்தான் எங்களை பல சூழ்நிலைகளில் மௌனமாயிருக்க வைக்கிறேன். நான் அப்படியே நீர் இறங்க விடமாட்டீரப்பா. உம்மை ஸ்தோத்தரித்து பேச வைக்க போகிறேன். இதை இந்த நாளில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமாய் பேசின கிருபைகளுக்காக நன்றி. நீர் நல்லவர், நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ. நீர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. நாங்கள் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம். ஒவ்வொருவரை அப்படியே சாட்சி, இவர்களுடைய சாட்சி அப்பா, இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் பேசப்படுவதாக. ஆண்டவரே, எஸ் எஸ் லார்ட். அநேகர் தேவனை ஸ்தோத்தரித்து உங்க சாட்சியை சொல்ல போறீங்க. அநேகர் தேவனை ஸ்தோத்தரித்து பேச போறீங்க. அநேகருடைய நாவின் கட்டுகள், நீ மௌனமாயிருக்கும் கால முடிவுக்கு வருகிறது, நீ மறைந்திருக்கும் கால முடிவுக்கு வருகிறது. உன் மேய்ப்பர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். ஆன்லைன் மூலமாய் அநேகரை இணைந்திருக்க வைத்தேன். எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதியும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியாதவும் சமூகமே அதுதானே இயேசுவே, இயேசுவே.